வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகண்டமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு உறவுகளே, நாம் 24வது எபிசோடாக எங்கு நடந்த திகில் சம்பவத்தை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம்னா, திருவாரூரில் ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் பயங்கர திகிலாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்க போதுங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். உறவுகளே, யாரெல்லாம் ஸ்கூல் படிக்கும் பொழுதோ காலேஜ் படிக்கும் பொழுதோ விடுமுறையை கழிக்க நண்பர் வீட்டுக்கோ அல்லது உறவினர் வீட்டுக்கோ சென்று விடுமுறையை கொண்டாடி இருக்கீங்க. நான் நிறைய டைம் நண்பர்கள் வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணியிருக்கேன். நீங்களும் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதுபோல இந்த சம்பவத்தில் வரும் நண்பரும் அவருடைய விடுமுறை நாட்களை கழிப்பதற்காக என்ஜாய் பண்ணலாம் என்று அவருடைய நண்பர் வீட்டுக்கு சென்று அங்கு நடந்த அமானுஷ்ய திகில் அனுபவத்தை தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அவர்களே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமது நண்பர் சந்தோஷ் என்கின்ற நண்பர் தாங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷ்கான்னு கேட்டிங்கன்னா சந்தோஷ்க்கு இல்லை, அவருடைய நண்பருக்கு நடக்குதுங்க. சம்பவம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2010 காலகட்டத்தில் நடந்ததாக நம்மள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. சந்தோஷை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் நல்ல ஒரு கிராமத்தில் தாங்க வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு அழகிய கிராமம்னு கூட சொல்லாங்க. அந்த அளவுக்கு நல்ல வயல்வெளிகள் அந்த மாதிரி இருக்குதுங்க. சந்தோஷ்க்கு வெளியூரில் தங்கி படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வருதுங்க. சந்தோஷம் வெளியூருக்கு போகிறாருங்க. காலேஜ் படிக்கிற மாதிரி அங்கேயே ஹாஸ்டல் எல்லாமே இருக்குது. சந்தோஷம் போய் அங்கே போய் படிச்சுட்டு இருக்காருங்க. கொஞ்ச நாளில் எல்லாருமே அங்கே படிக்கிற பசங்க, அவங்க ரூம்மேட்டு எல்லாருமே நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் 2 நபர் மட்டும் சந்தோஷுக்கு நல்ல நெருங்கிய நண்பர்களாக பழகிட்டு இருக்காங்க. எங்கே போனாலுமே 3 பேர் தான் போகிறது. கேண்டீன் போனாலும் 3 பேர் தான் போவாங்க. காலேஜ் போனாலும் 3 பேர் தான் போவாங்க. அங்கே மாதிரி எங்கே போனாலுமே 3 பேருமே இணைப்பிரியாத நண்பர்களாக ஜாலியாக போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு ஒரு 10 நாள் லீவு விடுறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு போகலாங்கிற மாதிரி அவங்கவுங்க பேசிகிட்டு இருக்காங்க. சந்தோஷோட அந்த 2 நபர் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா மதன், ராஜ்குமார். அந்த 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் ஊருக்கு போகல, நான் உங்கள் கிராமத்துக்கு வர்றேன். ஏன்னா கிராமத்துக்கெலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததெல்லாம் இல்லைங்கிற மாதிரி ராஜும் மதனும் சொல்கிறாங்க. ஏன்னா ராஜும் மதனும் 2 நபருமே சிட்டிலே வாழ்ந்தவங்கனால இதுக்கு முன்னாடி சந்தோஷ் எங்கள் ஊரில் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், குளம் இருக்கும், மோட்டார் கொட்டாய் இருக்கும், அதில் குளிக்கலாம் போகலாங்கிற மாதிரிலாம் நிறையா முன்னாடியே இவங்க 2 பேர்ட்டுமே சொல்லியிருக்கனால இவங்களுக்கு நல்ல ஆர்வம். உங்கள் கிராமத்துக்கு வர்றேன் சொன்னதுமே, சரி வாங்கடா, இதில் என்ன இருக்குது, நம்ம போயிட்டு இந்த 10 நாள் ஜாலியாக இருந்துட்டு வரலாம்ங்கிற மாதிரி சந்தோஷ் சொல்கிறாருங்க. உடனே இவங்க 2 பேருமே அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு இவங்களும் கிளம்பி சந்தோஷோட கிராமத்துக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு ஈவினிங் ஒரு 6-7 மணி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டுட்டு உடனே படுத்துட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு, ஏன்னா நல்ல கிராமம் பக்கங்க, நல்ல பாத்ரூமு அந்த மாதிரி வசதிகள்லாம் எதுவும் இல்லை. அவுட் சைடு தான் எல்லாருமே போவாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் சந்தோஷ் அவருடைய நண்பர்கள் 2 பேருமே கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிற கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு காட்டு பகுதியான அந்த இடத்துக்கு போகிறாங்க பாத்ரூமுக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது அவங்க ஃபஸ்ட்டு போன வழி இல்லாமல் வேறு வழியாக அப்படியே அந்த காட்டை சுற்றிக்கிட்டு அப்படியே அப்படியே சுற்றி பார்க்கலாம்ங்கிற மாதிரி 3 பேருமே அப்படியே சுற்றிக்கிட்டு வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மரம் ஒன்று இருக்குங்க. அது என்ன மரம்னு கேட்டிங்கன்னா புளிய மரம் ஒன்று இருக்குங்க. இந்த புளிய மரத்தை கிராஸ் பண்ணுற டைமில் சந்தோஷ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தில் தாண்டா யாருக்காவது பேய் பிடிச்சா ஆணி அடிப்பாங்கங்கிற மாதிரி அந்த ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே மதன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தில் ஒரு ஆணி ஒன்று அடித்து எலுமிச்சம்பழம் முடி அந்த மாதிரிலாம் இருந்திருக்குங்க. ஒரு விளையாட்டுத்தனமாக யார்
மதன் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனமாக ஓடி போயிட்டு அந்த மரத்தில் அடிச்சிருந்தா அந்த பழத்தை கையோடு பிச்சுக்கிட்டு ஒடியாந்துருக்காருங்க. ஒடியாந்து வந்து இது என்னடா இதில் மரத்தில் போய் அடித்து வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே சந்தோஷுக்கு அப்படியே பயம் தாங்க முடியலங்க. கீழே போடுறான்ட்டு பயங்கரமாக கத்திருக்காருங்க. மதன் டக்குன்னு கீழே போட்டு பயந்துக்கிட்டு என்னடா ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டோன்னே அதெல்லாம் எடுக்கக்கூடாதுடா, நான் தான் சொல்லிக்கிட்டு வரேன்டா, இந்த பேய் பிடிச்சவங்களுக்குலாம் அந்த மரத்தில் தாண்டா ஆணி அடிப்பாங்கங்கிற மாதிரி தாண்டா நான் சொல்லிட்டு வர்றேன், அதுக்குள்ளே போய் அதை போயிட்டு நீ எடுத்துட்டியடா கையில் ஆன்னு சொல்லிவிட்டு போய் கையெல்லாம் கழுவிடான்னு சொல்லிட்டு ஓடி போய் பக்கத்தில் வாய்க்காலில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, போய் இந்த வாய்க்காலில் போய்ட்டு கையெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கிறாங்க. சந்தோஷோட வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சந்தோஷோட குடும்பம் வந்து கொஞ்சம் பெரிய குடும்பம். அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, தாத்தா பாட்டி எல்லாமே இருக்கிறாங்க. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாக தான் இருக்கும். விருந்தாடி அந்த மாதிரி யாராவது வந்தால் ஒரு தனியாக அறையில் தங்குற மாதிரிலாம் தனித்தனியாக அறையெல்லாம் இருக்குது. அதில் தான் 3 பேருமே அந்த ரூமில் தாங்க தங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்த ரூமில் போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ராஜு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டாரில் போயிட்டு குளித்தா கொஞ்சம் ஜாலியாக இருக்குன்னு சொன்னீங்களடா, வாடா போயிட்டு பார்க்கும்ங்கிற மாதிரி ராஜு சொல்கிறாருங்க. சரிடா நம்ம போகலாங்கிற மாதிரி 3 பேரும் கிளம்புறாங்க. அவங்க அப்பா கிட்ட சொல்லிவிட்டு நம்ம தோப்பில் இருக்கிற மோட்டார் கொட்டாயில் போய் நாங்கள் 3 பேரும் குளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு 3 பேரும் கிளம்புறாங்க. அதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் அவங்க ரூம்லேயே பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. போயிட்டு சுற்றி பார்க்குறாங்க. நல்லா வயல்வெளியாக விளைச்சல் நிலமெல்லாம் இருக்குது. பார்க்க நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தோன்னா இவங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்குது. இவங்க 2 பேருக்குமே, மதனுக்கும் ராஜுக்கும் நல்லா ஜாலியாக இருக்குது. அந்த வயலில் இறங்கி நல்லா பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. அந்த தோப்புக்கு போகிறாங்க. என்ன தோப்புன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம், மாமரம்ங்கிற மாதிரி நிறைய எல்லா மரமும் கலந்த மாதிரி அந்த ஒரு தோப்பில் போயிட்டு தான் அங்கே அந்த மோட்டார் கொட்டாய் இருக்குது. அதில் போயிட்டு தான் குளிக்க போகிறாங்க. போயிட்டு கிட்ட நெருங்கி போயிட்டே இருக்கிறாங்க. இவங்க அந்த மோட்டார் கொட்டையை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. போயிட்டு வாடா நம்ம இன்றைக்கி ஜாலியாக குளிக்கலாம்டா ஆன்ட்டு அந்த ஒரு சந்தோஷத்தில் போய் குளிக்கிறாங்க. ரொம்ப நேரமாக நல்லா ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக குளிக்கிறாங்க. மோட்டார் கொட்டை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொட்டி மாதிரி கட்டி தண்ணி அந்த தொட்டியில் விழுந்து அந்த பக்கம் அந்த தோப்புக்கெல்லாம் போகிற மாதிரி அந்த மாதிரி செட்டிங்கில் இருக்குது. இவங்க அந்த கட்டையிலலாம் ஏறி குதித்து விளாட்றாங்க. அந்த மாதிரி நல்லா சந்தோஷமாக ஜாலியாக குதித்து விளாண்டுக்கிட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நேரம் போனதே தெரியல, ரொம்ப நேரமாக குளிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அந்த தோப்போட என்ட்ரன்ஸில் ஒரு பெண் நிற்கிற மாதிரி இருக்குங்க. தாவணி பாவாடை கட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. மதன் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு சரி யாராவது தோப்பு குளிக்க வந்திருப்பாங்க, இல்லைன்னா ஆடு மாடு ஏதாவது மேய்ச்சிட்டு இருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு ஜாலியாக குளிச்சுக்கிட்டே இருக்காருங்க. விழுந்து குளிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப நேரமாக குளிச்சுட்டாங்க. இவங்க வந்தது ஒரு 10-11 மணியாக இருந்தாலுமே இவங்க குளித்தது 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சுங்க. ஒரு சந்தோஷம் என்ன சொல்கிறாரு, வாங்கடா நம்ம கிளம்புவோம். எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, வெயில் டைமில் போயிட்டு இந்த தோப்புக்கெலாம் வரக்கூடாது, குளிக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்கிறாங்க. வாங்கடா நம்ம வீட்டுக்கு போகலாம் அங்கிற போது, இல்லைடா இன்னும் கொஞ்சம் நேரம் குளிக்கலாம்டா, ஜாலியாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நல்லா குதியெல்லாம் போட்டு குளிச்சிட்ருக்காங்க. மதன் வந்து மறுபடியும் பார்க்குறாருங்க. அதே இடத்துல அந்த பொண்ணு வந்து அங்கேயே நிற்கிதுங்க. இவர் சந்தோஷ்கிட்ட கூப்பிட்டு அங்கே வர்ற அங்கே ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கு, என்னத்துக்காக வந்து இங்கே நிற்கிறாங்கன்னு தெரில, இதை குளிக்க வருவாங்களா என்னான்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருமே அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லைங்க. யாருமே இல்லாத காரணத்தினால அங்கே யாருமே இல்லை, நீ என்னடா யாரும் அங்கே நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது இவரும் மறுபடியும் மதன் திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. சரி ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க, இருப்பாங்க புள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமா இன்னும் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு சரி இதுக்கு மேலே குளிக்க வேண்டாம், கண்ணெல்லாம் செவந்து போச்சு ஒரு மாதிரி குளிச்சு நம்ம வா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மணி 1:30 மணி வாக்கில் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா கேட்குறாருங்க, ஏன்டா இவ்வளோ நேரமாடா குளிச்சுட்டு இருந்தீங்க, அதுவும் அந்த தோப்பில் போயிட்டு இவ்வளோ நேரமாக குளிக்கக்கூடாதுடா, வெயில் டைம்லலாம் போயிட்டு அங்கே போயிட்டுலாம் நிற்கக்கூடாது, சரி சாப்பிடுங்க சொல்லிவிட்டு அவர் எங்கே வெளியில் போயிருக்காருங்க. இவங்களும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஆகுதுங்க. சரி வாடா அப்படியே உங்கள் கிராமத்தை அப்படியே சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தெருவாக அப்படியே சுற்றிக்கிட்டு வர்றாங்க. அப்படியே ஜாலியாக எல்லாத்தையும் அவங்க ஒரு பசங்கள்கிட்டலாம் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே சுற்றி வராங்க. இரவு ஆகிடுச்சுங்க. இரவு 8 மணிக்கு ஆகிடுச்சு. கிராமத்தில் ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க யாருமே. 10 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருவே விரிச்சோடி கிடக்கும், ஒரு ஆள் கூட நடமாட்டம் இருக்காதுங்க, அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்படி இருக்கும்பொழுது 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்குன்னு ஒதுக்கி கொடுத்த அந்த ரூமில் போயிட்டு 3 பேருமே படுத்துருக்குறாங்க. நல்லா ரொம்ப நேரமாக தூங்கியிருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கும் பொழுது மதன் டக்குன்னு ஏந்திரிச்சு சந்தோஷம் எழுப்புறாருங்க. சந்தோஷம் யாரோ அழுகிற மாதிரி குரல் கேட்குது, ஏதோ ஒரு பொண்ணு வந்து அழுகிற மாதிரி இருக்குது, பக்கத்தில் யாராவது அழுவாங்களே, ஏதாவது
பிரச்சனை ஏதாவது அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா படு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காதில் வாங்காது, அதெல்லாம் கண்ணை மூடிட்டு தூங்கு சொல்லிவிட்டு சந்தோஷ் தூக்க காலத்துலேயே சொல்லிவிட்டு படுத்துட்டாருங்க. மதன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவருக்கு தூக்கம் வரல. அந்த பெண்ணோட அழுகிற குரல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. இவருக்கு வந்து சுத்தமாக தூக்கமே வரல, பிறண்டு படுக்கிறாரு தூக்கம் இல்லாமல். என்னடா இதே மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்க, இவனை எழுப்புனாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை படுங்கிறாங்க. பக்கத்தில் ராஜுவை பார்க்குறாரு. ராஜு வந்து நல்லா கொரட்டை விட்டுக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. மதனுக்கு மட்டும் இந்த மாதிரி சவுண்டு ஒன்று கேட்குற மாதிரி இருக்குது. நம்ம ஜன்னலை திறந்து பார்க்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு அவங்க படுத்துருக்கிற அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்குது. ஜன்னல் அப்படி திறந்து பார்க்குறாருங்க. அழுகை சத்தம் வந்த திசையில் எட்டி பார்க்குறாருங்க. சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. கொஞ்சம் குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு உருவம் மாதிரி தெரியுதுங்க. நல்லா கூர்ந்து கவனிக்கிறாரு. நிலவு வெளிச்சம் லைட்டாக இருக்குது. அந்த வெளிச்சத்தில் பார்க்குறாருங்க. மத்தியானமாக அங்கே தோப்பில் பார்த்த அதே பெண்ணு மாதிரி அவருக்கு தெரியுதுங்க. ஆனால் வந்து அந்த பெண்ணு தானாங்கிற மாதிரி அவரால் கரெக்டாக சொல்ல முடியல. ரொம்ப நேரமாக அந்த ஜன்னல் வழியாக உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. சந்தோஷ் பார்த்தீங்கன்னா முழிப்பு வந்திருக்கு. அந்த ஜன்னலை திறந்தா வந்து அந்த வெளியில் உள்ள வெளிச்சம் வந்து அந்த ரூமுக்குள்ளே அடிக்குங்க. படுத்து இந்த சந்தோஷ் டக்குன்னு பிறண்டு படுக்கும் போது எங்கடா இங்கே படுத்து நம்ம மதனை காணுமேன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறாருங்க. ஜன்னல் ஓரமாக நிற்கிறது தெரியுதுங்க. இப்போ என்னடா இந்த நேரத்தில் போயிட்டு ஜன்னல் ஓரமாக ஏன்டா அங்கே தூங்காமல் அங்கே போய் நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் எழுந்திரிச்சு டேய் மதனு ஏன்டா இங்கே வந்து நிற்கிறேன்னா பார்த்தீங்கன்னா மதனுக்கு வந்து அப்போ தான் சுயநினைவே வந்திருக்கு. அழுகை குரல் கேட்குற மாதிரி இருந்துச்சு. உன்னை எழுப்பினா நீ ஏந்திரிக்கல, மறுபடியும் அழுகை குரல் கேட்டுச்சு. நான் ஜன்னலை திறந்து சரி யாராவது அழுகிறாங்களான்னு பார்க்குறதுக்காக ஜன்னலை திறந்தா தூரத்தில் ஒரு பொண்ணு வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. அதை நல்லா நான் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு பார்க்கும் பொழுது மத்தியானமாக பம்பு செட்டில் போயிட்டு குளிக்கும் பொழுது ஒரு பெண் வந்தாங்களே, அந்த பெண்ணோட உருவம் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் சரியாக எனக்கு தெரியலடா, என்ன நடந்ததுன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க சந்தோஷ்கிட்ட. அடே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஏதாவது நாயி அழுவுண்டா வந்து படுறா சொல்லிட்டு படுத்துட்டாங்க. காலையில் விழிஞ்சிருச்சுங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு சொன்னோன்னா அவங்க சந்தோஷோட அப்பா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு வந்து இந்த ஊர் வந்து புதுசு அந்த மாதிரிலாம் தோணி இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாமல் இரு சொல்லிட்டு விவசாய வேலைக்கு கிளம்பிட்டாருங்க. சாப்பிட்டு முடிஞ்சோன்னே கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த பம்பு செட்டில் போயிட்டு குளிக்க போகிறாங்க 3 பேருமே. அதே மாதிரி குளிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் மதனுக்கு மட்டும் அந்த பெண்ணு நிற்கிற மாதிரியே இருக்குங்க. இவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. சரி நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரியுது, ஆனால் இவங்களுக்குலாம் தெரியலையான்னு சொல்லிட்டு சந்தோஷையும் ராஜுவையும் கூப்பிட்டு அந்த மரத்துக்கிட்ட நிற்க போடுற அந்த பொண்ணு தாண்டா ரொம்ப நேரமாக நேத்தி நின்றுச்சு, இன்னைக்கு வந்திருக்கு பாடுறான்னு. இவங்க 2 பேருக்குமே பார்க்கும்பொழுது அங்கே யாருமே இல்லைங்க. சந்தோஷம் ராஜுவும் திட்டுறாங்க. அங்கே யாருமே இல்லைடா, என்னடா நேற்றுலேருந்து உனக்கு இதே வேலையாக இருக்குது, என்னடா இது இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, அங்கே யாருமே இல்லைடா, உனக்கா அப்படி தோணுதா என்னன்னு தெரியலடா, சரி நம்ம இருக்க வேணாண்டா, நம்ம கிளம்புவோம், வீட்டில் போயிட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கலாம் சொல்லிட்டு வீட்டில் பொறுமை டக்குன்னு கிளம்பிட்டாங்க. அப்படியே வீட்டில் போய் இருக்கிறாங்க. அன்றைக்கி பொழுது அப்படியே போயிட்டுருக்கு. இரவு 8 மணி ஆகுதுங்க. எல்லாருமே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஒன்றா சாப்பிட்றாங்க. சந்தோஷோட நண்பர்களும் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ரூமில் போயிட்டு படுக்கிறாங்க. படுத்துட்டு இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே ஒன்றா படுத்துட்டு எல்லாருமே 3 பேருமே நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா தூங்க ஆரம்பித்த பிறகு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முத நாள் கேட்ட அதே அழுகை குரல் கேட்குதுங்க மதனுக்கு. என்னடா இது நம்மளுக்கு மட்டும் இப்படி கேட்குதா என்னன்ட்டு தெரியாமையே நம்ம எழுப்பினோம்னா இவனை திட்டுறானுங்க, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவர் தூக்கமே இல்லைங்க. மறுபடியும் அதே நாளும் முத நாள் மாதிரியே இவருக்கு சுத்தமாக மக்கியானாலும் தூக்கம் இல்லை, பிறண்டு படுக்கிறாரு. அதே ஜன்னல் பக்கத்துலேயே கேட்குற மாதிரி இருக்குங்க. ஜன்னலை திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்த்தோன்னே அங்கே யாருமே எதுவுமே தெரியலங்க. ஜன்னல் திறந்து வச்ச மாதிரியே இவர் வந்து படுத்துட்டாருங்க. அந்த அழுகை குரல் வந்து ரொம்ப பக்கத்தில் கேட்குற மாதிரியே இருக்குது மதனுக்கு. இது என்னடா நம்ம பக்கத்தில் யாரோ அழுகிற மாதிரியே கேட்குதுன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறாருங்க. அதை படுத்துக்கிட்டே ஜன்னலை பார்க்குறாருங்க. யாரோ ஜன்னல் வழியாக மதனை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. பக்கத்தில் படுத்திருந்த சந்தோஷம் ராஜுவும் துடிச்சு பிடிச்சி ஏந்திரிச்சு என்னடாச்சு ஏதாச்சுன்னு கேட்டோன்னா இல்லைடா நான் யாரோ அழுகிற மாதிரி இருந்தது, நான் ஜன்னலை திறந்து வச்சேன், யாரோ எட்டி பார்க்குற மாதிரி இருக்குடா சொன்னோன்னே என்னடா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ கம்முன்னு படுறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஜன்னல்லாம் நானே போயிட்டு மூடுறேன்னு சொல்லிட்டு சந்தோஷம் போயிட்டு ஜன்னலை போயிட்டு மூடிட்டு வந்து 3 பேருமே படுக்கிறாங்க. மதனுக்கு சுத்தமாக தூக்கம் இல்லைங்க. ஒரு கண்ணை மூடிட்டு தன்னை அறியாமையே மதன் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அன்றைக்கி நைட்டே கதவு வந்து யாரோ திறந்து பட்டார்னு அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குங்க. சந்தோஷம் முழிச்சு யார் அந்த மாதிரி கதவை வந்து இப்படி பட்டுன்னு அடிச்சுட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறாருங்க. ராஜுவும் டக்குன்னு அந்த சவுண்ட்லேயே ஏந்திரிச்சு உட்காந்துருக்காரு. வாசல் வெளியே பார்க்குறாங்க. மதன் மட்டும் ஏந்திரிச்சு வெளியில் போயிட்டுருக்காருங்க. 12-1 மணி இருக்குங்க. கதவை திறந்துட்டு வெளியில் போயிட்டுருக்காரு. இவங்க 2 பேருமே என்னடா இந்த நேரத்தில் எங்கடா வெளியில் போகிறான்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடியே ஓடுறாங்க. அவங்க அப்பா வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூமில் படுத்துருக்காரு. ஓடி போயிட்டு அவங்க அப்பாவை எழுப்பி அப்பா இது மாதிரிப்பா மதன் வந்து
அப்படியே எழுந்திரிச்சு வெளியில் போயிட்டே இருக்கான். அப்பா கதவெல்லாம் திறந்துக்கிட்டு வெளியில் போயிட்டு இருக்கான் அப்பான்ட்டு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வரும் பொழுது மதன் எங்கே போயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு போட்டிருக்காங்க. அந்த கேட்டை திறந்துக்கிட்டு வெளியில் போயிருக்காருங்க. வெளியில் போயிட்டு ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டுருக்காரு. சந்தோஷோட அப்பா கையிலலாம் எடுத்துக்கிட்டு இவங்க 3 பேருமே பின்னாடியே ஓடுறாங்க. வீட்டில் எல்லாருமே முழிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சொன்னதுனால எல்லாருமே லைட்டை போட்டு எல்லாம் முழிச்சிட்ருக்காங்க. அவங்க அப்பா, சந்தோஷ், ராஜு 3 பேருமே பின்னாடியே ஓடுறாங்க. நில்றா மதனே எங்கடா போகிற, நீ இப்படியே எங்கடா தெரியாத ஊரில் எங்கடா இந்த நேரத்தில் எங்கடா போயிட்டுருக்கன்ட்டு பின்னாடியே போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னா ஓடி போயிட்டு டக்குன்னு பிடிச்சிட்டாங்க. முள்ளு கட்டி இழுக்கிறாங்க. எங்கடா போகிறேன் இந்த நேரத்தில் எங்கடா போகிறேன்ட்டு பிடிச்சி இழுக்கிறாங்க. 3 பேருமே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு விறுவிறுன்ட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. அதாவது சந்தோஷோட அப்பா எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வாட்ட சாட்டமான உடம்பு, நல்லா ஹைட்டு. அவரே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை 2 கையில் பிடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற ஆள். மறுபடியும் அவர் ஒன்றியமாக ஓடி போய் பிடிக்கிறாங்க. பிடிச்சி ஒரு தள்ளுங்க. அந்த நடக்கிற பாதைக்கு பக்கத்துலேயே ஒரு வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்காலை உருட்டி அடிச்சுட்டு கீழே விழுந்துருக்காருங்க. என்னடா இது இவனுக்கு சின்ன பையமாக இருக்கான், என்னடா இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவருக்கே பெரிய ஆச்சரியம். அவருக்கு சந்தோஷோட அப்பா கீழே விழுந்து ஏந்திச்சு ஓடி போய் டக்குன்னு நல்லா கோத்து பிடிக்கிறாருங்க. கோத்து பிடிச்சி 3 பேருமே மல்லு கட்டி இழுத்துட்டு போகிறாங்க. வீட்டு நடு முச்சந்தியில் உட்கார வச்சு, சரி ஏதாவது பயந்துருப்பாமா போயிட்டு திண்ணூரை எடுத்து வந்துட்டு சந்தோஷ் அம்மா கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாருங்க. உடனே அவங்க அம்மா திண்ணூரை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்து திண்ணூரெலாம் என்கிட்ட பூசாதான்ட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக எல்லாரையுமே பிடிச்சி தள்ளி விட்டுருக்காருங்க மதன். டக்குன்னு திண்ணூர் பூசணுன்னா ஓரளவுக்கு அப்படியே அமைதி ஆகிட்டாருங்க. ஆனால் சரியாக பேசலை, அப்படியே ஒரு மாதிரியாகவே இருக்கிறாருங்க. ஒருவாக இருக்குது பேந்துன்னு ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் உருட்டி பார்த்துக்கிட்டு, ஆனால் பல்ல நேரம் கடிச்சிக்கிட்டே இருக்காரு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக யாருமே சரியாக தூங்கலை. நான் வெளியில் போகணுன்னு தான் சொல்கிறாரு ஒழிஞ்சி மற்ற எதுவுமே சொல்ல மாட்டுறாரு. என்ன விடுங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. இவங்க யாருமே விடலை. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக யாருமே வீட்டில் உள்ளவங்க யாருமே தூங்கலை. சந்தோஷோட அம்மா அப்பாவுக்கு புரிஞ்சு போச்சுங்க. அதாவது ஏதோ பார்த்து பையன் பயந்துருக்கான், இவனை கோயில் அழைச்சி போயிட்டு ஏதோ முடிகயிறு போட்டால் ஓரளவுக்கு சரியாயிரும் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. மதன் பார்த்தீங்கன்னா அப்படியே படுக்கிறாருங்க. தன்னை அறியாமையே நல்லா அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. நல்லா விடிஞ்சிருச்சு. முதல் வேலையாக அவங்க அப்பா போயிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு காளி கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த காளி கோயிலில் போயிட்டு நடந்த விஷயத்த அந்த பூசாரிக்கிட்ட சொல்லியிருக்காருங்க. பூசாரியும் சரி அழைச்சிட்டு வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாருங்க. மதனை எழுப்பி மதனு, ராஜு, சந்தோஷ் அப்பா 4 பேருமே இந்த கோயிலுக்கு போகிறாங்க. காலை டைம்லேயே போகிறாங்க. கோயிலுக்கு போய் கிட்டக்க நெருங்கும் பொழுது மதன் ரொம்ப ஒரு மாதிரி பல்லெல்லாம் கட்டிச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ளேயே போக மாட்டுறாருங்க. பிடிச்சி வெளியில் ஓட தான் பார்க்குறாரு. கோயிலுக்குள்ளே போக மாட்டுறாரு. அப்பா நல்லா இறுக்கி பிடிக்கிறாரு. இறுக்கி பிடிச்சாலுமே அவருடைய அப்பாவே பிடிச்சி ஒரே தள்ளு தாங்க. அவர் அந்த பக்கம் போயிட்டு நைட்டு எப்படி விழுந்தாரோ அதே மாதிரி போய் விழுந்திருக்காருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக தள்ளினோன்னே இவன் என்னடா இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா கோத்து பிடிச்சிருக்காங்க. கோத்து பிடிச்சோன்னா டக்குன்னு பூசாரி அங்கேருந்து உடையாந்து கையில் வச்சு இந்த திண்ணூரை அள்ளி மேலே போட்டோன்னே டக்குன்னு அமைதி ஆகிட்டார். அப்படியே ஒரு மாதிரி சோர்வான மாதிரி ஆகிட்டார். அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது. அந்த மண்டபத்தில் உட்கார வச்சுருக்காங்க. சில பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாருங்க அந்த பூசாரி. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும், அதாவது தெரிஞ்சிருக்கு இவன் பையன் இப்படிலாம் நடந்துக்கிட்டானா இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி பூசாரியும் கணிச்சிட்டாரு. பூஜைலாம் போட்டு நீ யார் என்னான்னு கேட்கும் பொழுது வாயை திறக்கவே இல்லைங்க. யார் மதன் வாயவே திறக்க மாட்டுறாருங்க. பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக ரொம்ப கோவப்படுற மாதிரி பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி மொழியெல்லாம் முழிச்சுக்கிட்டு பார்க்குறாருங்க. ஒரு மாதிரி 4 பேர் பிடிச்சாலுமே திமிர்றாரு பயங்கரமாக. பூசாரி நீ யாருன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக கேட்குறாருங்க. வாயை திறக்கவே இருங்க. ஆனால் பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காருங்க மதன். நீ இப்போ சொல்கிறியா இல்லை என்ன இதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவர் வச்சிருக்கிற ஒரு வெப்சு எடுத்து 2 அடி கொடுக்குறாருங்க. தோள்பட்டையில் மண்டையில் ஒரு கை காலெல்லாம் அடி கொடுத்தோன்னே நான் சொல்லிடுறேன் என்னுடைய பேர் வேணி. சரி உனக்கும் இந்த பையனுக்கு என்ன சம்பந்தம், நீ எதுக்கு இந்த பையனை பிடிச்சிருக்க என்னன்னு கேட்டோன்னே, இல்லை எனக்கும் இந்த பையனுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. என்னை அந்த ஒரு புளியா மரத்தில் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இந்த பையன் தான் என்னை தொட்டான், அதனால தான் இந்த பையன் கூடயே நான் வந்துட்டேன்ங்கிற மாதிரி மதன் வாயாலேயே ஆத்மா சொல்லுதுங்க. சரி அவன் ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணியிருக்கான், நீ இவனை விட்டு போ. பண்ணில் ஒரு மாதிரி கட்டிச்சுக்கிட்டு நான் போக முடியாதுன்னு நீ இந்த பையனை விட்டு போய் தான் ஆகணும், போறியா என்ன நான் கேட்டால் நான் போக முடியாதுன்ட்டு ஒரு 10 நிமிஷமாக இதே தாங்க சொல்லிட்டு இருக்கு. இல்லை நீ போய் தான் ஆகணும், போகலைன்னா சரி வராது சொன்னோன்னே கொஞ்ச நேரம் அப்படியே மதன் உடம்புல இருக்கிற ஆத்மா அப்படியே அமைதியாக இருக்குங்க. நீ என்ன போறியா இல்லையான்ட்டு அந்த பூசாரி அதட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. குச்சை எடுத்தோன்னே இல்லைங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, சரி உனக்கு என்ன வேணும், இந்த பையனை விட்டு போகிறதுக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு எனக்கு எதுவும் வேண்டாம், நான் அந்த பையனை விட்டு போயிடுறேன்
அப்படின்னு சொல்லியிருக்குங்க. சொன்னதுமே பூசாரி என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு இருக்கும் பொழுதே மதனோட உச்சி முடிய டக்குன்னு கொஞ்சமாக பிச்சு டக்குன்னு ஒரு ஆணியில் சுற்றி பக்கத்துலேயே வச்சுட்டாருங்க. டக்குன்னு மதன் பார்த்தீங்கன்னா அப்படியே விழுந்திருக்காருங்க, மயக்கம் போட்டு விழுந்திருக்காருங்க. தண்ணி தெளித்து எழுப்பி விடுங்கன்னு சொல்லி எழுந்திரிச்சிருக்காருங்க. எழுந்திரிச்சு உட்காந்தோன்னே ஒரு மாதிரி திருக்கு பொறுக்குன்னு முழிச்சுக்கிட்டு அந்த பையனுக்கு திணறுலாம் போட்டு கயிறுலாம் கட்டி விட்ருக்காருங்க. அவருக்கு அப்புறம் கேட்டிருக்காருங்க, உன் பேர் என்ன எதுன்னு கேட்டோன்னே, என் பேர் மதன், நான் இந்த ஊர், நான் இது மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன்ங்கிற மாதிரி நல்லா தெளிவாக சொல்லியிருக்காருங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பையனை பார்த்து அழைச்சிட்டு போங்க, ஆனால் ஒரு 3 நாளைக்கு வெளியில் விடாதீங்க, நான் கொடுக்குற பொருளை கையில் வச்சுக்க சொல்லுங்கள், அவர் படுக்கும் பொழுது தலைமாட்டிலையும் வச்சுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கயிறுலாம் கட்டி விட்டுருக்காரா. கட்டி விட்டு திண்ணூறு போட்டனெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்ருக்காருங்க. அதே மாதிரி அனுப்பி விடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, இது நீங்கள் வந்து விளையாட்டுத்தனமாக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் விளையாட்டுத்தனமாக இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு தான் ஆபத்தாக வந்து முடியும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க, ஊரெலாம் சுற்றாதீங்க, பார்த்து இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் மதனை வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சுருந்து அதுக்கப்புறம் கொடுத்த லீவு முடிஞ்சோடனே இவங்க 3 பேருமே ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் ஆனாலுமே இந்த சம்பவத்தை எங்களால் மறக்க முடியாது. நைட்டும் ஒரு நாள் பகலும் வந்து அவ்வளோ திகிலாக இருந்தது எனக்கு, இது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக நான் வச்சுருக்கேங்கிற மாதிரி நம்மள்கிட்ட சந்தோஷ் சொல்லி முடிச்சாருங்க. சந்தோஷுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. உறவுகளே, இந்த சம்பவத்தினை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுபோல இன்னொரு அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.